அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அன்பான நேயர்களே, சத்தியவசன பங்காளர்களே, நண்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசித்து அதை குறித்து தியானிக்கலாம் என்று சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம். இந்த வேத பகுதிக்கு நான் யோசிக்கிற தலைப்பு, கடவுள் விருப்பமும் நம் ஜெபமும். அநேக நேரங்களிலே நாம் விரும்பியதையெல்லாம் ஜெபிக்கிறோம். ஆனால் என்ன கேள்வி கேட்பதில்லை, நான் ஜெபிக்கிற இந்த விருப்பத்தை கடவுள் விரும்புகிறாரா என்று சொல்லி நாம் யோசிப்பதில்லை. இதை மையமாக வைத்து 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே அன்னாளை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். அன்னாளை குறித்து நாம் யாவரும் வேதத்திலே வாசித்திருப்போமானால் அறிந்திருப்போம். அவளுடைய வாழ்க்கையிலே குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்த ஒரு பெண். தன் கணவன் அது நிமித்தமாக 2வது திருமணத்தையும் செய்திருந்தான். அந்த திருமணம் செய்த அந்த பெண் இந்த அன்னாளை விசனப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அதே நேரத்திலே அன்னாளுடைய கணவன் அன்பு காட்டுகிற ஒரு சூழலும் அங்கே இருக்கிறது. இந்த சூழல்களெல்லாம் அவளை என்ன நினைக்க வைத்தது? ஒரே ஒரு காரியத்தை தான் நினைக்க வைத்தது. கடவுள் எனக்கு ஒரு குழந்தையை தருவாரானால் எவ்வளவு வாழ்க்கை மாறும், என்னுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லி அவள் அநேக நேரங்களிலே யோசித்திருப்பாள். அந்த யோசனையே அவளுக்கு ஒரு உந்துதலை தந்தது. என்னுடைய பிரச்சனையை வேறு யாரும் தீர்க்க முடியாது, கடவுள் மாத்திரம்தான் தீர்க்க முடியும். என்னுடைய வேதனையை அவர் மாத்திரமே அறிகிறார், என்னுடைய வேதனையை அவர் மாத்திரமே மாற்ற முடியும். இந்த ஒரு எண்ணம் அவளுக்கு வந்திருக்க வேண்டும். அவள் ஆலயத்துக்கு வழக்கமாய் செல்லும் போதெல்லாம் அவள் ஆண்டவரை நோக்கி இதற்காக ஜெபித்தவளாக அங்கே காணப்படுகிறாள். அன்னாளுடைய ஜெபம் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபத்தின் வசனத்தை நினைவுபடுத்துகிறது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் அந்த வசனத்திலே நீங்கள் கேட்டதை உடனே நான் தந்துடுவேன்னு சொல்லியோ, நீங்கள் கேட்டபடி அப்படியே தந்துடுவேன்னு சொல்லியோ அங்கே அர்த்தப்படுத்தும் வார்த்தைகளாக அது தெரியவில்லை. நீங்கள் கேளுங்க, என்னுடைய விருப்பப்படி நான் தருவேன். நீங்கள் தட்டுங்கள், சரியான நேரத்தில் நான் உங்களுக்கு கதவை திறப்பேன். தேடுங்கள், நிச்சயமாக உங்களை கண்டடைவீர்கள். இது அந்த வசனத்தினுடைய சரியான ஒரு அர்த்தமாக நாம் பார்க்கலாம். இந்த அன்னாள் கேளுங்கள் என்ற பகுதியிலே கேட்கும்போது கேட்டாள். ஆனால் அவளுடைய உள்ளத்திலே கடவுளுடைய விருப்பம் என்ன என்ற கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. அன்னாளுடைய ஜெபம் முதல் குறிப்பாக அவள் கடவுளை நம்பி ஜெபிக்கிற ஒரு பெண்ணாக இருந்தாள். இன்று வாழ்க்கை சூழல் வித்தியாசமாக போகும்போது நம்முடைய நம்பிக்கைகளும் வித்தியாசமாக மாறிவிடுகிறது. நாம் நம்பும் கடவுளை அநேக நேரம் மறந்து போகிறோம். நம்முடைய பிரச்சனைகளையே பெரிதாக பார்க்கிறோம். ஆகையினாலே நாம் கடவுளிடம் செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் கூட அநேக நேரங்களே குறைந்து போகிறது. ஆனால் அன்னாளுக்கு இருந்த சூழ்நிலையிலே கடவுளிடம் அவள் சென்றாள். தன்னுடைய எண்ணத்தை, தன்னுடைய வேதனையை ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து அவள் காரியங்களை செய்கிறாள். கடவுளை நம்பி ஜெபிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் வருகிற ஒரு காரியம் சந்தேகம். அன்னாளுடைய வாழ்க்கையில் நல்ல விசுவாசம் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அவள் கடவுளை நம்பி ஜெபித்ததை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அன்னாளுடைய வாழ்க்கை ஒரு ஜெப வாழ்க்கையாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், காத்திருக்கவும் அவள் அறிந்திருந்தாள்.
கடவுள் தரும் வரை காத்திருக்கவும் அறிந்திருந்தாள். கடவுளை நம்பி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்னாள் என்று சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்றால், கடவுளை நம்பி நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கடவுள் பதில் தரும் வரை நாம் காத்திருக்க பழக வேண்டும். ரெண்டாவது ஒரு குறிப்பு, கடவுளை அவள் கனம் பண்ணினாள். அவளுடைய ஜெபத்தை நம்ம உற்று பார்ப்போம் என்று சொன்னால் அவரை புகழ்கிறாள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் துதிகளுக்கு பாத்திரர். ஆனால் அதே நேரத்தில் மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் என்னை உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்கள், அவர்களுடைய இருதயமோ தூரமாய் இருக்கிறது என்று சொல்லி. அன்னாள் ஜெபித்த போது அங்கே ஏலி, அங்கிருந்த ஆசாரியர், இவளை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இவள் ஜெபிக்கிறவளாக அவர் புரிந்து கொள்ளவில்லை. இன்றும் கூட அநேக நேரங்களிலே ஜெபிக்கிறவர்களை புரிந்து கொள்ளாதவர்கள் குடும்பத்திலே இருப்பார்கள். ஆனால் இவளை பொறுத்தமட்டில் ஜெபித்த அந்த இடத்திலேயே அந்த ஆசாரியன் இவளை பார்த்து சொல்லுகிறாள், எந்த மட்டும் குடித்து வெறித்திருப்பாய் என்று சொல்லி. இவள் பதில் சொல்லுகிறாள். அந்த பதிலிலே சொன்ன ஒரு வார்த்தை கடவுளை கனப்படுத்துகிற ஒரு பெண்ணாக நாம் அறிய முடிகிறது. என் இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டேன். இருதயங்களை பார்க்கிறவர் கர்த்தர். எவ்வளவு துதி செலுத்தினாலும், நாம் எவ்வளவாய் ஜெபித்தாலும், நம்முடைய இருதயம் எதற்காக வேண்டுதல் செய்கிறது, ஏன் வேண்டுதல் செய்கிறது, அதற்கு பதிலளித்தால் என்ன நடக்கும், இத்தனையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஆனால் நாம் அவரிடம் கோரிக்கை வைக்கும் போதோ ஜெபிக்கும் போதோ என்ன நினைக்கிறோம் என்றால், எனக்கு இது வேண்டும், இதை கடவுள் தர வேண்டும், அவ்வளோதான் நம்முடைய எண்ணங்கள். ஆனால் இந்த அன்னாளுடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம்னு சொன்னால், அந்த இருதயத்தை ஊற்றி அவள் ஜெபிக்கிறாள். கடவுளை கனம் பண்ணுகிற எந்த ஒரு மனிதனும் தன் இதயத்தில் எதையும் மறைக்கவும் கூடாது, இருதயத்தில் ஒன்றை நினைத்து கொண்டு வேறொன்றை ஜெபமாக செய்யவும் கூடாது. அன்னாள் வெளிப்படையாக இருதயத்தில் இருந்த சஞ்சலம் எல்லாவற்றையும், அந்த சஞ்சலம் எப்படி இருந்ததோ, அந்த வேதனை எப்படி இருந்ததோ, ஒன்றையும் மறைக்காமல் அவள் ஆண்டோடைய சமூகத்தில் ஊற்றினாள். அழுது ஜெபித்தாள் என்று கூட பார்க்கிறோம், மனம் கசந்து ஜெபித்தாள் என்று பார்க்கிறோம். ஆனால் இதன் மத்தியிலே அவளுக்கு கடவுள் பதில் அளித்த விதம் நம்மை மிகவும் ஆச்சரியப்படுத்துகிறது. கடவுளை கனம் பண்ணுகிற எந்த ஒரு மனிதனையும் அவரும் கனம் பண்ணுவார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன். இந்த அன்னாள் எப்படி கனம் பண்ணினாள்? ஒன்று, அவளுடைய இருதயத்தின் எண்ணங்களை வேதனைகளை அப்படியே ஊற்றிவிட்டாள். இரண்டாவது, அவள் ஆண்டவரை முழுவதுமாக நம்பி ஜெபித்தாள். அவளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு முக்கியமான பதில் என்ன அப்படின்னு சொன்னா, உன்னுடைய விருப்பத்தை நீ ஜெபத்தில் செய்து விட்டாய், ஆனால் நான் அதை உன்னுடைய கையிலே தரும்போது உன்னுடைய இருதயத்தின் உணர்வு எப்படி இருக்கும்? இதை ஆண்டவர் அன்னாளிடத்தில் பார்க்க விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வைக்கிற ஒரு சவால், நீங்கள் ஜெபிக்கிற இந்த விண்ணப்பத்திற்கு நான் பதில் கொடுப்பேனானால் அந்த பதிலிலே இந்த உலகத்தில் கடவுளுடைய ராஜ்யத்திற்கும் கடவுளுடைய மகிமைக்கும் என்ன நடக்கும்? சொந்த தேவைகளுக்காக நாம் பல நேரங்களிலே ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த அன்னாளுடைய ஜெபம் எப்படி மாறியது? ஜெபிக்கும் போதே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் நான் திரும்பவும் அதை உமக்கே கொடுத்து விடுவேன். ஜெபத்திலே வாங்கி கொண்டே இருக்கிறோம். ஆனால் அன்னாள் சொல்லுகிறாள், நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே உமக்கு என்று சொல்லி. இது ஒரு வித்தியாசமான ஜெபம். இன்றும் கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பக்கத்திலும் ஆண்டவர் நின்று என்ன பார்க்கிறார் என்று சொன்னால், இந்த விண்ணப்பத்துக்கு நான் செவி கொடுத்து உனக்கு இதை தந்தால் நீ அதை வைத்து என்ன செய்வாய்? சந்தோஷமாக பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டு போயிடுறோமா? தந்த ஒவ்வொன்றையும் கடவுளுடைய நாம மகிமைக்கென பயன்படுத்துகிறோமா? அல்லது பயன்படுத்துவதற்காகத்தான் கேட்கிறோமா? இப்படியெல்லாம் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அன்னாள் அதிலே தெளிவாக இருந்தாள். வேதத்தின் பின்பகுதிகளை நீங்கள் பார்க்கும்போது, என்னுடைய அடுத்த அதிகாரம், அதற்கு அடுத்த அதிகாரம், இதெல்லாத்தையும் பார்க்கும்போது கடவுளுடைய மனதிலே ஒரு எண்ணம் இருந்தது. நியாயாதிபதிகளுடைய கடைசி அதிகாரம், கடைசி வசனம் இப்படி முடிகிறது, இஸ்ரவேலிலே ராஜா இல்லை,
அவனவன் தன் தன் பார்வைக்கு நலமானதை செய்து கொண்டான். யார்கிட்டையுமே கண்ட்ரோல் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஒரு இடமாக இஸ்ரவேல் மாறிவிட்டது. ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அவருடைய மனதிலே? என் சார்பாக நான் சொல்லுகிற வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்வதற்கு ஒருவர் வேண்டும். அந்த ஒருவரை எங்கே போய் தேடுவது? யார் கொடுப்பார்கள்? இது ஆண்டவருடைய பக்கத்தில் அவர் நினைக்கிற திட்டம். இந்த திட்டத்துக்கு இந்த பூலோகத்திலே ஒருத்தர் தேவை. அன்னாள் அதற்கு சரியான ஒரு பர்சனாக அங்கே வந்து நிற்கிறாள். ஜெபிக்க வந்த அன்னாள் தான். ஆனால் கடவுளுடைய உண்மையான விருப்பத்தையும் உண்மையான தேவையையும் தெளிவாக புரிந்து கொண்டாள். இன்று ஜெபிக்கிற நாம் நம் கோரிக்கையையும் நம்முடைய விண்ணப்பத்தையும் முக்கியப்படுத்துவதிலே கவனம் செலுத்துவது போல, கடவுள் இந்த கோரிக்கையை குறித்து என்ன நினைக்கிறார், நான் வைக்கக்கூடிய விண்ணப்பத்தை குறித்து அவர் என்ன நினைக்கிறார், இந்த எண்ணம் நமக்கு பெரும்பாலும் இல்லை. வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4வது அதிகாரத்திலே, நாம் எதையும் அவருடைய சித்தப்படி கேட்டால் அவர் நமக்கு அதை செய்கிறார் என்பதே அவரை குறித்து நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லி யோவான் எழுதுகிறார். அப்படியானால் ஜெபத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நினைத்ததையெல்லாம் கேட்க வேண்டும், அப்படி செய்யாதபடி நான் நினைப்பதும் நான் வேண்டிக் கொள்வதும் கடவுளுடைய பார்வையில் உகந்ததா, கடவுள் எனக்கு அதை தந்தால் அதை பெறுகிற நான் கடவுளை மகிமைப்படுத்த முடியுமா, எனக்கு அதை தருவதனால் கடவுளுடைய ராஜ்யத்திற்கு என்ன பயன், என்ன பிரயோஜனம்? இப்படிப்பட்ட சிந்தனைகள் நமக்கு வருவதில்லை. ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை எந்த எழுத்திலும் பார்க்காத காலம் அந்த காலம், அன்னாள் ஜெபித்த காலம். ஆனால் கடவுளுடைய மனதில் உள்ளதை இவள் ஜெபிக்கிறவள் எப்படி அறிந்து ஜெபித்தாள் என்பதை நினைத்து பார்க்கும்போது இன்றும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் ஒன்று நாம் கற்றுக்கொள்ளலாம், கடவுளிடம் நெருங்கி ஜெபிக்கிறவர்களுக்கு கடவுள் அருகில் வந்து தன்னுடைய மன விருப்பத்தின்படி ஜெபிக்கவும் வழிநடத்துகிறார் என்பதை இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளலாம். இன்று நாம் பல ஆண்டுகள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம், பல நேரங்களில் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம், பல விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த நெட் ரிசல்ட்டை நம்ம யோசித்து பார்ப்போம்னு சொன்னால், எத்தனை ஜெபங்கள் கடவுளுடைய விருப்பத்திற்கு உட்பட்ட ஜெபங்களாக நம்முடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கிறது. எத்தனை நேரங்கள் நம்முடைய சுயநல தேவைக்காக மாத்திரமே எத்தனையோ நேரங்களிலே ஜெபித்திருக்கிறோமே. கடவுள் ஜெபத்தை விரும்புகிறவர், ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 65:2 என்ன சொல்லுகிறது? ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான எல்லாரும் இடத்தில் வருவார்கள் என்று சொல்லி. மனிதர்கள் ஜெபத்தில் கடவுளை தேடுவது தவிர்க்க முடியாது, மனித தேவை. கடவுளால் மட்டுமே தரக்கூடிய எந்த ஒன்றையும் நாம் அவரிடத்தில் தான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த கேட்பதிலும் பெறுவதிலும் இடையிலே ஆண்டவருடைய விருப்பம், கடவுளுடைய விருப்பம் என்று ஒன்று வருகிறது. வேதம் அதை சொல்லிக் கொடுக்கிறது நமக்கு, ஆண்டவரும் அதை சொல்லிக் கொடுக்கிறார். ஏன் அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க சித்தமானால் அது நீங்கட்டும், என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே இதில் ஆக கடவுது என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் எந்த ஜெபத்திற்குமே கடவுளுடைய சித்தம் என்று ஆண்டவர் நடுவிலே ஒன்றை கொடுக்கிறார். இதை எத்தனை பேர் நாம் புரிந்திருக்கிறோம், அல்லது இதை எத்தனை பேர் நாம் அனுபவிக்கிறோம், இதன்படி எத்தனை பேர் செய்கிறோம்? இதெல்லாம் பெரிய கேள்விக்குறிகள். இந்த முழு வேத பகுதியை நீங்கள் படித்து பார்க்கும்போது, அன்னாளுக்கு கடவுள்தான் அந்த கர்ப்பத்தை அடைத்திருந்தார் என்று முதல் அதிகாரம் சொல்லுகிறது. அப்படியானால் அதை ஆண்டவர் தாமதப்படுத்துவதற்கும் தடைப்படுத்துவதற்கும் என்ன ஒரு நோக்கம் இருந்திருக்க முடியும்? எனக்கு அன்னாளுடைய பிள்ளை தேவை, நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவேன் அன்னாளுக்கு? ஒரு சில தடைகள், ஒரு சில தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது அநேக நேரங்களிலே பரபரப்பாக்கி விடுகிறோம், இப்படி இருக்கேன்னு சொல்லி. ஆனால் அந்த பர்சனை
ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் வைக்கிறார் என்ற கேள்வி எழுப்பி பார்ப்போம் என்று சொன்னால், நிச்சயமா ஒன்று நம்ம புரிஞ்சுக்கலாம். எதற்கும் கடவுள் தடைப்படுத்தினாலும் சரி, உடனே அந்த ரிக்வஸ்ட்டுக்கு பதில் தந்தாலும் சரி, கடவுளுக்குன்னு சொல்லி ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கப்படி அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய தேவைகளுக்கு ஏற்ப பதில் தந்து கொண்டே இருக்கிறார். சில தேவைகளை ஆண்டவர் உடனே கொடுத்து விடுகிறார், சில தேவைகளை அவர் தாமதப்படுத்துகிறார். இந்த தாமதப்படுத்தும் போது அன்னாள் என்ன செய்தாள்? தொடர்ந்து ஜெபித்தாள். தாமதப்படும் போது கடவுளை கனப்படுத்துவதிலே அவள் குறை வைக்கவில்லை. தன்னுடைய இதயத்தை திறந்து அவள் ஜெபித்தாள், உண்மையாய் ஜெபித்தாள், உண்மையான உணர்வை வெளிப்படுத்தி ஜெபித்தாள். ஆகையினால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஏன் தாமதப்படுத்தினாரோ, எதற்காக அவர் தடை செய்திருந்தாரோ அதை ஆண்டவர் எடுத்து போடுகிறார். எப்போதுமே கடவுளுடைய சித்தத்துக்கு நேராக நாம் வந்து விடுவோமானால் கடவுள் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையிலே வைத்திருக்கிற எல்லா தடைகளையும் அகற்றி விடுகிறார். இன்றும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ நண்பர்களுக்கு மனதில் குறை இருக்கலாம். இந்த விண்ணப்பத்திற்கு எனக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லையே, ஒன்று செய்து பார்ப்போமா? ஆண்டவரே, இந்த விண்ணப்பத்தை நான் கொண்டு வந்து வைக்கிறேன், இந்த விண்ணப்பத்திற்கு நீர் பதில் கொடுப்பீரானால் நான் என்ன செய்வேன் அல்லது நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டு பார்ப்போம். ஆண்டவர் ஒருவேளை என்ன சொல்லலாம்? இந்த பதிலை தருவதற்கு முன்பதாக என்னுடைய அர்ப்பணத்தை அவர் எதிர்பார்க்கலாம், என்னுடைய மனம் திரும்புதலை எதிர்பார்க்கலாம், நான் விட்டுவிட வேண்டிய பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அதை நாம் புரிந்து கொண்டு அந்த விண்ணப்பத்தை நாம் தொடர்ந்து செய்வோமானால் ஆண்டவர் சரியான நேரத்தில் பதில் தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அன்றைய அன்னாளுடைய ஜெபத்தை நாங்கள் யோசித்து பார்க்கிறோம். நீர் தாமதப்படுத்தியும் அந்த பெண் தொடர்ந்து ஜெபித்தாள், தன்னுடைய இதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். கடைசியிலே அந்த ஜெபத்திற்கு பதிலை உம்முடைய சித்தப்படி பெற்றுக்கொண்டாள். இன்று நாங்கள் பதில் பெற நினைக்கிறோம், ஆனால் உம்முடைய சித்தப்படி அந்த பதில் எனக்கு வேண்டும் என்று எங்களுக்கு ஆசை இல்லைப்பா. எங்களுக்கு அந்த ஆசையை தரும்படி ஜெபிக்கிறோம். வேத ஒழுங்கின்படி ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் நீர் செவி கொடுக்கும்போது அதிலே ஒரு நோக்கம் வைத்திருக்கிறீர். அந்த சித்தம் நிறைவேறும்படியாக நாங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இன்றும் கூட தேவைகளோடும் வேதனையோடும் கலக்கத்தோடும் எனக்கு ஆண்டவர் இதை செய்ய மாட்டாரா என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை தொடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உடைய சித்தப்படி பதிலை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே. ஆமென்.